அண்மை செய்தி. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தகவல் கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் அவருக்கு சன்மானமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கியிருக்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, கூடுதல் விவரம். கடந்த மார்ச் 1 பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேயில் நடந்த குண்டுவெடிப்பு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தது. முதலில் இது தொடர்பாக பெங்களூரு நகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 1000 சிசிடிவிகளை ஆய்வு செய்தார்கள். ஆனால் ஒரு 3 சிசிடிவிகளில் மட்டும் தான் அந்த சந்தேகத்திற்குரிய நபரின் உருவமானது பதிந்திருந்தது. அதை கூட தெளிவாக கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் தொப்பி அணிந்திருந்தார், அதே போல முகக்கவசம் அணிந்திருந்தார் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள். உணவகத்தில் கூட அவர் கூகுள் பேவோ போன் பேவோ பயன்படுத்தாமல் பணத்தை கொடுத்திருக்கிறார் என்பது தகவல். எனவே இது மிக திட்டமிட்டது என்று போலீசார் கூறி வந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த வழக்கை என்ஐஏ விசாரிப்பது சரியாக இருக்கும் என பரிந்துரைத்தது. இதைத் தொடர்ந்து வழக்கானது நேற்று அதிகாரப்பூர்வமாக என்ஐஏ அவர்கள் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து கொண்டு விசாரணையை தொடங்கியது. இதுவரை நடத்தியுள்ள விசாரணையில் என்னென்ன தகவல்கள் கிடைத்துள்ளது என்பதையும் பெங்களூரு போலீசாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டது. இதன் அடிப்படையில் தற்போது வரை அந்த குற்றவாளியை மிக நெருங்கும் வகையில் எந்த விதமான துப்பும் கிடைக்கவில்லை என பெங்களூரு போலீசார் என்ஐஏவுக்கு தெரிவித்ததை தொடர்ந்து என்ஐஏ தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஏதேனும் துப்பு கொடுத்தால் அவர்களுக்கு 10,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தற்போது வரை இன்றுடன் 5 நாட்கள் ஆகிறது. தற்போது வரை இதில் பெரிய முன்னேற்றம் எதுவுமே இல்லை. இந்த வெடிகுண்டு மாதிரிகள் எந்தெந்த இதற்கு முன்பு நடந்த குண்டுவெடிப்புகளில் தொடர்புடையது என்பதையெல்லாம் போலீசார் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் அதை தாண்டி குற்றவாளி தொடர்பான இந்த வெடிகுண்டை நடத்திய குற்றவாளி தொடர்பான எந்த குறிப்பிட்ட தகவலும் என்ஐஏவுக்கு கிடைக்காதால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.